Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காளிகேசம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் காளிகேசம் செல்ல வேண்டாம் என வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்வதன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தனியார் பள்ளியில் ஆசிரியர் தரக்குறைவாக பேசியதால் 9ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணல்மேடையைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரின் மகன் ஆகாஷ் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் பள்ளி திறந்த முதல் நாளிலேயே வகுப்பு ஆசிரியர் ஆகாஷுக்கு நெருக்கடி கொடுத்ததால் அவன் மன உளைச்சலில் இருந்துள்ளான். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை வகுப்பு ஆசிரியர் தரக்குறைவாக பேசியதால் ஆகாஷ் பள்ளியின் முதல் தளத்திலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளான். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை செயலிழந்து விட்டதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் காலாவதியான மாத்திரைகள் விநியோகம் செய்யப்பட்டதால் நோயாளிகள் கடும் அதிர்ச்சியடைந்தனர். மானாமதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற மிளகனூரைச் சேர்ந்த சிவா பகத்சிங் என்பவருக்கு காலாவதியான மாத்திரைகள் வழங்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து அங்கிருந்த அரசு மருத்துவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது காலாவதியான மாத்திரைகள் வழங்க வாய்ப்பில்லை என அலட்சியமாக பதிலளித்துள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் விளிம்பு நிலை மக்களை சோதனை கூடமாக நடத்துவது சர்வசாதாரணமான விஷயம் என்று விமர்சனம் எழுந்துள்ளது. தமிழக மாங்காய்களை ஆந்திராவில் வாங்க மறுப்பதை கண்டித்து மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை தடுத்து நிறுத்தியதால் காவல் நிலையம் அருகிலேயே விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பரதராமி பகுதியில் விளையும் மாங்காய்கள் ஆந்திராவிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஆந்திராவில் மாங்காய் விளைச்சல் அதிகரிப்பு காரணமாக தமிழக மாங்காய் லோடுகள் திருப்பி அனுப்பப்படுகிறது. இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை தடுத்து நிறுத்தியதால் பரதராமி காவல் நிலையம் அருகிலேயே மறியலில் ஈடுபட்டனர். மேலும் விடியா திமுக அரசு மாங்காய் விவசாயிகளுக்கு மானியம் வழங்க கோரிக்கை விடுத்தனர்.